அது மட்டும் இல்லாமல் அவர்கள் திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். ஒட்டுமொத்தமா பொத்தாம் பொதுவாக அல்லாஹ் அஞ்சுங்கள் சொன்னதோடு விடாம ஒவ்வொரு செய்திகளை சொல்லுகிற பொழுதும் தனித்தனியாகவும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தியே அல்லாஹ் பேசுறான். வட்டியை பத்தி அல்லாஹ் பேசுறான். வட்டியில நீங்க வட்டி வாங்காதீங்க, நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துட்டு நீங்க சொல்லி சொன்னா அசலை மட்டும் திரும்ப வாங்கிக்கோங்க அப்படின்ற விஷயத்தை சொல்றான். எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ ஸரு மா பகிய மினர் ரிபா. இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வட்டியில வர வேண்டியதை நீங்க விட்டுருங்க, அசலை மட்டும் எடுத்துக்கங்க, வட்டியை விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை பத்தி சொல்லும்போது குறிப்பா அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லிவிட்டு அந்த வட்டிக்குரிய அறிவுரைகளை சொல்லுகிறான். அதே போல இஸ்லாத்துல நாம உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது என்ற அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாளர்களோடு நாம் இருந்தால் உண்மையை பேசுவோம், பொய்யர்களோடு நாம் சேர்ந்திருந்தால் நாமும் அவர்களை போல பொய் பேச ஆரம்பித்து விடுவோம். அப்ப உண்மையாளர்களோடு இருக்கணும்னு சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்றான்? வெறுமனே உண்மையாளர்களோடு இருங்கன்னு சொல்லி முடிக்கல. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களோடு உண்மை பேசுகிறவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கட்டளைப்பதை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல காபிர்கள் முனாஃபிக்குகள் நபிகள் நாயகத்திலே பல வகைகளில் அவர்களை கரைக்க முயற்சி எடுத்தார்கள். அவர்களுடைய மார்க்கத்தின் உறுதியை குலைப்பதற்கு பல்வேறு வகைகளில் முயற்சியை மேற்கொண்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? யா அய்யுஹன் நபியு தகில்லாஹ், ஓ நபியே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வலா துத்வில் காஃபிரீன வல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கோ காஃபிர்களுக்கோ நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள். அப்ப நபி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுதும் அந்த அறிவுரைக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக சொல்லும் பொழுதும் கூட அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லிவிட்டு அந்த விஷயங்களை பேசுவதை பார்க்கிறோம். ஏன்? அந்த அளவிற்கு அத்தியாவசியமானது. அது இருந்தால்தான் எல்லா செயல்களும் சீராக நடக்கும், அது இருந்தால்தான் எல்லா காரியங்களும் சரியாக நடக்கும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு போதனைகளாக எடுத்து பாருங்கள். எல்லா போதனைகளையும் சொல்லி முடித்துவிட்டு இறுதியிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டுதான் நிறைவு செய்வார்கள். ஒரு கணவன் மனைவிக்கான உரிமைகள் கடமைகளை பற்றி பேசுகிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே தன்னுடைய இறுதி பேருரையின் போது உரை நிகழ்த்துகிறார்கள். ஒரு கணவனை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். உன் மனைவி இடத்துல எப்படி நடந்துக்கணும், வெளியில 4 பேர் முன்னாடி கண்டிக்காத, அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டிய எல்லா அறிவுரைகளையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, ஆண்களே உங்கள் மனைவியர் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வேற யாரும் சொல்லி எல்லாம் பயங்காட்டல. உன் முஞ்சாதி குடும்பம்லாம் பெரிய குடும்பம், பாத்துக்க, 5-6 அண்ணன்மார் மச்சான் மச்சனமார் இருக்கிறான், என்னமாவது பண்ணினா கைய கால நொடிச்சிரும், அப்படி எல்லாம் சொல்லல. இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, மனைவியர் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்க. ஏன்னா 4 ரூமுக்குள்ள இருப்ப, உன் மனைவி உன்னை விட பலம் குறைஞ்சவளா இருப்பா, நீ ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது, நீ திட்டுனா வேற வழி இல்லாம கேட்டுக்க வேண்டிய சூழல் இருக்கும், நீ 2 அடி அடிச்சா கூட உனக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் அவளுக்கு இருக்கும், அதனால உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவள் மீது ஆதிக்கம் செலுத்தி விடாதே, அவளை நீ சிரமத்திற்கு உள்ளாக்கி விடாதே, நீ 4 சவத்துக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், அல்லாஹ்வை பயந்துக்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்கிறார்கள். இப்படி எல்லாத்திலையும் பாருங்க, ஒன்னையும் சொல்லிவிட்டு அதே மாதிரி பிள்ளைகளை பத்தி சொல்றாங்க. குழந்தை வளர்ப்புடைய முறைகளை எல்லாம் சொல்லி தர்றாங்க. பிள்ளைகளிடத்துல அன்பு காட்டணும்னு சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டு இறுதியில் எப்படி முடிக்கிறாங்க? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், யஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா உன் புள்ள பலகீனமானவன், நீ ஏதாவது ஒண்ணுனா டக்குனே என்னமாவது செஞ்சு போடுவான், சடக்கு நீ அடிச்சிடலாம், கோபத்துல என்னமாவது செஞ்சிருவீங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், பயந்துக்க. உன் புள்ள விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உன் பிள்ளையை அணுகு அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்றாங்க. மனைவியை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்றாங்க. ஏன் மிருகங்களை பத்தி பேசும்போது கூட அதான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், மிருகத்தை தேவையில்லாம பட்டினி போட்டு வதைக்காதீங்க, மிருகங்கள் மீது தாங்க முடியாத சுமைகளை சுமத்தாதீங்க, மிருகங்களை குறிபார்த்து எறியக்கூடிய ஒரு குறிபார்க்கக்கூடிய இடங்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு இத்தகுல்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹாயிம், இந்த மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி அடிமைகளை பத்தி சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானிக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட உங்கள் அடிமைகள் விஷயத்துல மிருகங்களை விட கேடு கட்டவங்கள அன்னைக்கு நடத்தப்பட்டார்கள் அடிமைகள், யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிமையை போட்டு நீ ஆட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு விடாத, அவங்களுக்கும் உயிர் இருக்கு, அவங்களுக்கும் மான மரியாதை இருக்கு, அவங்களுக்கும் ரோஷம் இருக்குது, எல்லாத்தையும் கவனிச்சுக்க, எல்லா அறிவுரைகளையும் சொல்லிட்டு
கடைசியில இத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானிக்கும், உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ் இப்படி எதை எடுத்தாலும் பயானுடைய துவக்கமும் இறையச்சமாக இருக்கிறது, ஒவ்வொரு சப்ஜெக்டை பத்தி பேசும்போது இறையச்சமாக இருக்கிறது, எந்த செய்தியை சொல்லி முடிக்கின்ற முடிவுரையும் இறையச்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய அச்சம் என்பதே நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள், திருமறை குர்ஆனுடைய போதனைகள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை எல்லா இடங்களிலும் விரவி கிடக்கிறது என்று சொன்னால், இந்த இறை அச்சம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு எந்த அளவிற்கு தேவையானதாக இருந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் இவ்வளவு வலியுறுத்தி இருப்பார்கள். ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்லுவோம், ரெண்டு தடவை சொல்லுவோம், மூணு தடவை சொல்லுவோம், சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து. வெளிநாட்டுக்கு புதுசா ஒருத்தர் வர்றாரு, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டியா, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டியா, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டியா, துண்டு எடுத்து வச்சுக்கிட்டியான்னு கேட்கணும், சோப்பு எடுத்து வச்சுக்கிட்டியான்னு கேட்கணும், பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டியான்னு கேட்கணும். அதையெல்லாம் எத்தனை தடவை கேட்போம்? ஒரு பாஸ்போர்ட்டையும் விசாவையும் எத்தனை தடவை கேட்போம்? ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி தானே பல தடவைகள் சொல்லுவோம். அவ அல்லாஹ்வும் ரசூலும் இத்தனை தடவைகள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்றால் அதுதான் இஸ்லாம். அது இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை, அது இல்லை என்றால் இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிற நடப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆன் அகில உலகத்திற்கு வழிகாட்டி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனும் சொல்லுகிறது ஹுதல்லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுகிற வேதம் திருக்குர்ஆன் என்று. ஆனால் திருக்குர்ஆனை படிக்கிற அத்தனை பேரும் நேர்வழி பெற்று விடுவார்களா என்று கேட்டால் இல்லை. படிக்கிற அத்தனை பேருக்கு நேர்வழி காட்டினார். அப்படி பார்த்தா உலகத்தில் எத்தனை பேர் குர்ஆனை படிச்சு முஸ்லிம் அல்லாதவர்கள், குர்ஆனை படித்தவர்கள் இருக்கிறார்கள், குர்ஆனை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, இஸ்லாம் என்ற நேர்வழி கிடைக்கவில்லை. குர்ஆனுடைய அறிவு அவர்களிடத்திலே இருக்கிறது. ஏன், என்ன காரணம்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதிலே எந்த சந்தேகமும் இல்லை, இது இறை அச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். படிச்சவன் எல்லாம் நேர்வழி பெற்ற மாட்டான். இறைவன் ஒருவன் இருக்கிறான், பார்க்கிறான், கவனிக்கிறான், கண்காணிக்கிறான் என்கிற அச்சத்தோடு பார்க்கிறானே, அவனுக்கு தான் திருமறை குர்ஆனில் இருந்து கூட நேர்வழியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையிலே சுவன பரிசை யாருக்கு தயாரித்து வைத்திருக்கிறான்? உலகத்திலே யார் இறைவனை அஞ்சிய வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த இறையச்சமுடையவர்களுக்கு தான் சுவன பரிசும் காத்திருக்கிறது. இப்படி இஸ்லாமியராக வாழ்வதற்கான அடிப்படையாக அல்லாஹ்வின் விருப்பமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றை யார் இந்த ரமலானிலே நோன்பை நோக்கிறார்களோ அந்த நோன்பு நோக்கிறவர்களுக்கு அல்லாஹ் பரிசளிப்பதாக சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய கிஃப்ட்! இதுக்கு நிகரான ஒரு கிஃப்ட் வேற எதுவுமே தேவையில்லை. இது ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துருச்சு, வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்துருச்சு. அல்லாஹ் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா போதனையும் வந்துருச்சு. பெற்றவங்களை பத்தி தனியா சொல்ல தேவையில்லை, மனைவியை பத்தி தனியா சொல்ல தேவையில்லை, நேர்மையை பத்தி தனியா சொல்ல தேவையில்லை, மோசடியை பத்தி தனியா சொல்ல தேவையில்லை, தொழுகையை பத்தி தனியா சொல்ல எல்லாம் அதுக்குள்ள வந்துருச்சு. எல்லாத்தினுடைய மையமாக ஒட்டுமொத்த சாராக எது இருக்கிறது என்றால் இறையச்சம். அந்த இறையச்சத்தை உங்களுக்கு பரிசீலிக்கிறது நோன்பு என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த நோன்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது.